நீங்க இங்க என்ன ஷியாம், நல்லா இருக்கியா? உன் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சல்? இன்னைக்கு என் கல்யாண நாள். உன் அக்கா மறந்தாலும் நான் மறப்பேனா? மறக்க மாட்டேன். அதான் உன் அக்காவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போக வந்தேன். வரேஷியாம். அட சாப்பிட்டுட்டு போலாமே மாமா. உன் அக்கா சாப்பிட்டா அது போதும். வரேன். கல்யாண நாளா? கல்யாண நாள் எனக்கே மறந்து போச்சு. அந்த ஆளே வேணான்னு உதறி தள்ளதுக்கு அப்புறம் எதுக்கு இங்க வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்கணும்? பொல்லாத கல்யாண நாளாம். எப்போ உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சோ அப்பவே நீ திருந்திட்டதா அர்த்தம். என்ன கஷ்டம் வந்தாலும் ஒருத்தன் பொய் மட்டும் சொல்லக்கூடாது. அதுதான் பெரிய பாவம். ஏம்பா இப்போ இப்படி பேசுற? நாளைக்கே நீ மாற மாட்டியா? அபிராமிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு என்ன உத்தரவாதம்? அது மட்டும் இல்ல, இப்ப நீ உண்மையை ஒத்துக்கிறன்னு அந்த அபிராமிக்கு தெரிஞ்சா அவ உன்னை சும்மா விட்டுருவாளா? அந்த அம்மா என்ன கொன்னாலும் கவலை இல்லைங்க. இனிமே அந்த அபிராமி மட்டும் இல்லைங்க, அந்த ஆண்டவனே வந்தாலும் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். இது என் குழந்தை மேல சத்தியங்க. ரோகிணிமா, உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, கோர்ட் இல்ல, எங்க கூப்பிட்டாலும் நீங்க எந்த தப்பு பண்ணலன்னு நான் சொல்லுவேன். எல்லாம் ஏன் நேரம் தான்ப்பா. உன் வாழ்க்கை நல்லா வர வேண்டிய நேரத்துல அதை நீயே கெடுத்துக்காத. இனிமே கனவுலையும் யாருக்கும் துரோகம் நினைக்காத. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இனிமே எந்த ஜென்மத்திலயும் அவன் பொய்யே சொல்ல மாட்டான். வாங்க, நான் வேணா உங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விடுறேன். அப்ப நான் வரேன் மேடம். வரேம்மா, வரேன் சார். போலாம் சார். வருத்தப்படாத ரோகிணி, இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். தர்மத்துக்கு அப்பப்போ சோதனை வரும், ஆனா கடைசியில நிஜம்தான் ஜெயிக்கும். ரோகிணி, நான் மதனுக்கு போன் பண்ணிட்டேன். உன் புருஷன் உங்ககிட்ட திரும்பி வந்துருவான். என்ன சொல்ற ஷாமண்ணா? மதன் மாமா அக்கா வந்து பார்த்துட்டு போனாரா? உண்மையாவா? அட ஆமா ரம்யா, எனக்கே புரியல. நான் அப்பதான் டெல்லியில இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். வீட்டை விட்டு மாமா வெளியில போயிட்டு இருந்தாரு, என் கண்ணால பார்த்தேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஷாமண்ணா. உலகத்துல அதிசயம் எல்லாம் நம்ம கண்ணு தான் நடக்கணுமா என்ன? அக்கா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராங்க, மதன் மாமா அக்கா வீடு தேடி வந்து பார்த்துட்டு போறாரு. இந்த விஷயம் ரோஹிணிக்கு தெரியுமா? தெரியல, ஆனா விசாரிக்கணும். ஆனா இதுல விசேஷம் என்னன்னா ரம்யா, நம்ம அக்கா யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் நல்லவங்களாவே இருக்காங்க. ஆனா அக்கா இதை புரிஞ்சுக்கல. இதை மட்டும் அக்கா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா மாறினா நம்ம பிரிஞ்சு போன குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துரும். ரொம்ப ஆசைப்படாத. அக்கா மறுபடியும் முருங்கை மரம் ஏற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ரம்யா, நல்லது உடனடியா நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். எல்லாம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம்தான். நடக்கணுமே. நடக்கும் ரம்யா.
அக்கா நல்லபடியா மாறுவாங்க, எல்லாம் நடக்கும், நம்புவோம். சரி, அப்போ நான் வரேன். ம். You please go through with this. Mr. RK will come within few minutes. Thank you. Yeah. Thank you. Hi, gentlemen. Hello, RK. Hope you are comfortable. Hi. ஹலோ சார். Hi. Please sit down. Thank you. Sorry to have kept you waiting. I deliberately delayed my arrival so that both of you will have sufficient time to go through this brochure. Hope you read them. Do you like it? Yes, sir. Good. What do you think of this project report? It's fantastic. You have taken care of all the details. I have never seen such a complete project before. You have looked at every aspect and everything is set up. We can start the project within 4 months. You have done all the work for us, Mr. RK. Marvelous job. ஆர்கே சார், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்தியால இருக்கிற நான் பாராட்டுறதை விட ஃபாரினர்ஸ் பாராட்டுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. Thank you. Thank you very much. Thank you. ப்ராஜெக்ட் இனாகிரேஷன் ஆரம்பிச்சிடலாமா? Our friend is suggesting that I inaugurate this project very quickly. What is the date convenient to you? You decide according to your culture. நம்ம வழக்கப்படி நம்ம நல்ல நாளே பார்த்துடலாம் சார். நம்ம கஸ்டம்ஸ் படி வச்சுக்க சொல்றாங்க. நான் இங்க வரும்போதே தேதியெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். Gentlemen, 10th of next month is very auspicious for us. How is it to you? Okay? Done? ஓகே சார். Okay. Thank you, sir. Thank you. Thank you, sir. Mr. RK. கார்த்திகண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அங்கிள் ஆண்டியா கேட்டதா சொல்லுங்க. சரி, சொல்றேன். நான் வரேம்மா. மாமா ஒரு நிமிஷம். மாமாவா? யாருக்கு யாரா மாமா? பப்ளிக் பிளேஸா இருக்கேன்னு பாக்குறேன். இந்த உறவு மரெல்லாம் சாந்தியோடு நிறுத்திக்க. என்கிட்ட வேண்டாம். உன் அக்காவால நான் பட்டதெல்லாம் போதும். மாமா, நீங்க பெரியவங்க, கோவப்படாதீங்க. அனாவசியமா சாந்தி அக்கா மேல கோவப்படாதீங்க மாமா. என் மேலேயும் எங்க அக்கா மேலேயும் இருக்கிற விருப்பம் சாந்தி அக்கா மேல காட்டாதீங்க. சாந்தி அக்கா உங்க மேல பாசமும் பிரியமும் வச்சிருக்காங்க. அவங்கள கோச்சிக்காதீங்க மாமா. யார் கெட்டவங்கன்னு எனக்கு ரொம்ப நாளா தெரியல. இப்ப நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் புது அக்கா சாந்திக்கு தான் அதெல்லாம் தெரியல. நீங்க எல்லாரும் சேர்ந்து சாந்தி ஏமாத்தலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேன். நீங்க சாந்தி மேல காட்டுற பாசம் பரிவு இது எல்லாமே அந்த அபிராமியோட திட்டம் தானே எனக்கு நல்லாவே தெரியும். மாமா ப்ளீஸ், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. உன் அக்காவோட தொலை தாங்க முடியாம தான் நாங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளில வந்தோம். நீ எப்படியோ சாந்தி மூலியமா வீட்டுக்குள்ள வந்துட்ட. அதுக்காக எது வேணாலும் பேசிடலாம்னு நினைக்காத. நீ உன் அக்காவும் அழகாவே டிராமா ஆடுறீங்க. அதுக்காக அதெல்லாம் நம்ப சொல்றியா? இங்க பார், இந்த வழியில பார்த்தா பேசுறது, மாமான்னு உறவு முறை கொண்டாடுறது, இதெல்லாம் இன்னையோட நிறுத்திக்க. வரமா.
அவர் பேசினது அத்தனையுமே அவரும் அவங்க குடும்பமும் அனுபவிச்ச வேதனை வலி. அந்த வடு இன்னும் அவர் மனசுலயே இருக்கு. நீங்க நல்லவர்னு கூடிய சீக்கிரமே அவங்க புரிஞ்சுப்பாங்க. வாங்க. ஹலோ, இங்க சீட் இருக்கு. பயப்படாத வா, நான் உன்னை சாப்பிட மாட்டேன். பயமா எனக்கா? குட் ஜோக். அவ்வளவு தைரியம் இருந்தா உட்காரு. நாம பேசுறது நமக்கு மட்டும் கேட்கட்டும். பேசு. என்னமோ பேசணும்னு சொன்ன. முதல்ல உன்னை பார்த்து பரிதாபப்பட்டுட்டு அப்புறமா பேசலான்னு தான் நல்லா பாக்குற. முகத்துல முதல்ல இருந்த கலைய காணும். நான் கலைன்னு சொன்னது உன் திமிர. நீயும் எவ்வளவோ பிளான் பண்ற, எல்லாம் கடைசி நேரத்துல உன் கையை விட்டு போயிடுது. பாவம், உன் நேரம் அப்படி. என் நேரம் நல்லா இருக்கிறதுனால தான் நீங்க இவ்ளோ பேர் கூட்டணியா இருந்தாலும் நான் தனியா ஸ்ட்ராங்கா இருக்கேன். உன் ஸ்ட்ராங்க நீ தான் வச்சுக்கணும். தீபாவை அரெஸ்ட் பண்ணி அவ வாழ்க்கையில கரையை ஏற்படுத்தி அவளை வெளிநாட்டுக்கு போக விடாம தடுக்க பார்த்த. நடந்துச்சா? தீபாவோட சேர்த்து என்னையும் ரோகிணியும் மாட்டி விட நினைச்ச. நீ தான் மாட்டிக்கிட்ட. அப்புறமாவது புத்தி வந்துதா? ரோகிணிய லஞ்ச வழக்குல மாட்ட ஒரு ஆளை விலை கொடுத்து வாங்கின. கடைசியில என்னாச்சு? பணத்தால நீ வாங்கின அவன நான் பாசத்தால வாங்கிட்டேன். அட, என்ன பாக்குற? உன் விஷம் மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியுமே. அதனாலதான் உன் முகத்தறிய கிழிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படிதான் குருமூர்த்தியோட குழந்தைய கவனிச்சுக்கிட்ட டாக்டர் கிட்ட உண்மையை பேசி உடம்பு சரியில்லாம இருந்த குழந்தை சீரியஸ்னு நான் சொல்ல வச்சேன். அவரும் குழந்தைய காப்பாத்திட்டு குழந்தை சீரியஸ்னு சொன்னாரு. அங்கதான் உண்மை ஜெயிச்சது. அபிராமி, உன் ஸ்டெப் ஒவ்வொன்னு தப்பாவே போகுது. உனக்கு ஆலோசனை வேற அந்த ஸ்ரீனிவாசன். அவரை நீ புத்திசாலியா நினைக்கிற. இத பாரு, பணம் ஒண்ணு தவிர வேற ஒண்ணுமே இல்லாதவர் அந்த ஆளு. இது எல்லாத்துக்கும் மேல நீ திருந்திட்டதா கூட பிறந்த தம்பி தங்கச்சிக்கிட்டே நடிக்கிற. எல்லாம் எனக்கு தெரியும். எவ்வளவுதான் நீ நடிச்சாலும் ஒரு நாள் உன்னை அவங்க தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஒருத்திய தோக்கடிக்க அவ பலம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, பலவீனமும் தெரிஞ்சுக்கணும். உன் பலவீனம் எனக்கு தெரியும். உன்னை எங்க அடிச்சா வலிக்குமோ அந்த இடம் எனக்கு தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப கூட சொல்ற, உன்னை அழிக்கணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல. திருந்த பாரு. நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு ஆர்கே மாமா கிட்ட சொல்லி அவர் காலில் விழு. நிச்சயம் உன்னை மன்னிச்சிருவாரு. என்ன பட்டமரமாக்கிட்டு பாவம் பாக்குறியா? உனக்கு வேணா என் பலவீனம் தெரியலாம், ஆனா என் பலம் எனக்கு மட்டும்தான் தெரியும். பழனி, ஒரு கப் காஃபி கொண்டா. பழனி, ஹேய், கூப்பிட்டா பதில் குரல் கொடுக்கலன்னா அவன் என்னத்துக்கு நம்ம வீட்டில் வேலை செய்யணும்? காஃபி கூட நம்மளே போட வேண்டியிருக்கு. கான்சன்ஸ். வீடு கட்டி இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு முறை கூட நான் இந்த கிச்சனுக்குள்ள வந்ததில்ல.
காஃபி பொடி, காஃபி, ஆஹா, டீ, அப்ப இதுதான் காஃபி. சர்க்கரை, உப்பு. சரி, சர்க்கரை எல்லாம் காஃபி சாப்பிடலாம். பால் ஃப்ரிட்ஜில். சே, பாக்கெட்ல வச்சா எப்படி? வரட்டும், வச்சுக்கிறேன். தீப்பெட்டியை காணோம், லைட்டரையும் காணோம். இது எப்படி கொளுத்துறது? எங்க வச்சிருக்கிறான் பாரு முட்டா பைய, இடியட். ஒரு அடுப்பை பத்த வைக்க முடியல. இப்ப மட்டும் என் பொண்டாட்டி இருந்திருந்தா அவளை பத்த வச்சிருப்பேன். ஸ்ரீனிவாசன் சார், ஸ்ரீனிவாசன் சார். சம்பந்திமா, இத வந்துடுறேன். சாரி சம்பந்திமா, கிச்சன்ல இருந்தேன். எவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு அடுப்பை பத்த வச்சு ஒரு கப் காஃபி போட்டுக்க முடியல. இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, ஒரு கப் காஃபி கொடுக்க முடியலையே. என் நிலைமையை பாருங்க. உட்காருங்க, எதுக்கு நிக்கிறீங்க? என்ன சம்பந்திமா, உள்ள ஏதோ ஒரு பெரிய நெருப்பு புகஞ்சுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை? நீங்க உங்க அடுப்பு எரியலன்னு கவலைப்படுறீங்க, ஆனா என்னையே எரிக்கிற மாதிரி தானே அந்த சாந்தி பேசுறா. என்ன பேசுனா? எப்படியாவது அந்த ரோஹிணியை மாட்டி விட்டு சாந்தி அலைய விடணும்னு பார்த்தோம். ஆனா கடைசி நிமிஷத்துல எல்லாமே மாறி போச்சு. நான் போட்டுல அந்த ஆர்கேவே ஆடி போயிட்டாரு. மதனும் ஆடி போனதுனால தானே என் வீடு வரைக்கும் வந்தாரு. ஆனா அதுக்கு மேல வர முடியாத அளவுக்கு அந்த குருமூர்த்திய சென்டிமெண்ட்ல மடக்கி எல்லாத்தையும் கெடுத்துட்டா அந்த சாந்தி. என்ன ஸ்ரீனிவாசன் சார், நான் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீங்க வேற என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சம்பந்திமா, அந்த ரோஹிணி கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் அந்த கேஸ் இன்னும் முடியல. வெரி மச் அலைவ். என்ன சொல்றீங்க சம்பந்திமா? ஒரிஜினல் வீடியோ டேப் என்கிட்ட இருக்கு. எஸ், என்கிட்ட இருக்கு. ஆதாரமே இல்லாம ஒரு கேஸ வாதாடி ஜெயிக்கிறவன் நான். ஒளியுமோட ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு.